Hello friends, welcome to my channel. This video is sponsored by Buy Mode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம சீரக சம்பா அரிசியில் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு புதினா இலைகள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவு தேங்காயை நம்ம எடுத்துருக்கோம் சின்ன சின்னதாக. இப்போ பாருங்கள், அந்த மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அந்த தேங்காயையும் தனியாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் நல்லா திக்காக தயாராக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பிரியாணி பாட்டில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இந்த எண்ணெயிலேயே சின்னதாக நறுக்கின புதினா கொத்தமல்லி இலைகளை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போது மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. அந்த பட்டாணி எல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கு நல்லா. இப்போ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு தக்காளியும் அந்த மசாலா எல்லாமே பைண்ட் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே பைண்ட் ஆயிடுச்சு. மசாலாவோட எல்லாமே காயெல்லாம் நல்லா பைண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வீட்டிலையே அரைச்ச பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகட்டும். இப்போது மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை 1க்கு 2ன்ற அளவில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இன்றைக்கி நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தேங்காய் பாலோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்து ஒன்றோட ஒன்று வர்ற மாதிரி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், தம் போடுறதுக்கு கல்லை சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ் தம் வச்சு எடுத்தா நம்மளுக்கு பிரியாணி தயாராகிரும்.
பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுருக்கேன். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.